அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் என்ன மரபு வழியாக வரக்கூடிய பிரச்சனால எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு இல்லை இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்னால என்னால் வந்து இந்த உடம்புல எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நோய் ஆயிடுச்சுன்னு என்ன சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நீண்ட நாளுக்கு வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஆர்சிஎம்ல கொடுத்துருக்கோம். அதோடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு எதனால் உருவாக்கப்பட்டது? உறுப்புகளால் உருவாக்கப்பட்டது. கரெக்டா? உறுப்புகள் எதனால உருவாக்கப்பட்டது? திசுக்களால் உருவாக்கப்பட்டது. திசுக்கள் எதனால உருவாக்கப்பட்டது? செல்லுகளால். அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? அந்த செல்லுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ தான் நம்முடைய மரபணு. அந்த டிஎன்ஏ இருக்கிறதுனால தான் நம்முடைய அடுத்த மரபு நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வந்து முக்கிய காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய மரபணு. அது எதுக்குள்ள இருக்குன்னா குரோமோசோம் நம்ம சொல்லக்கூடிய, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் 23 ஜோடி குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம் தான் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு செல்கள் பிரியுதா இல்லையா? இப்ப இருக்கிற மனுஷன் நம்ம கிடையாது. 3 வயசுல இருக்கிற மாதிரியா நம்ம இப்ப இருக்கோம். இப்ப 20 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 40 வயசுல ஒரு மாதிரி, 60 வயசுல இருக்கும். அப்ப நாமளே கிடையாது, வேற வேற உருவமா மாறிட்டு இருக்கோமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் என்னது புதுசா மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த புதுப்பித்துக் கொண்டிருக்கிற வேலையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த குரோமோசோம் பிரிகிற வேலையை தான் புதுப்பிக்கிற வேலையை சொல்லுவாங்க. இந்த குரோமோசோமுக்கு மேல டெலோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிப் இருக்கு. இந்த குரோமோசோம் மேல என்ன இருக்கு? டெலோமியர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப் இருக்கு. இந்த டிப்பு சரியா மெயின்டைன் ஆயிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்நாள் கூடும். இந்த டிப்பு கொஞ்ச நாள்ல கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கேன்சர் வியாதி வரும், உங்களுடைய வாழ்நாள் குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த டெலோமியர் சொல்லக்கூடிய இந்த டிப்பை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். அது நம்ம ஆர்சிஎம்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லி நான் உங்களுக்கு தெளிவா முடிச்சிடுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை நாம ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதி வருது. அது எப்ப தெரியுங்களா? 80% மேல மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வியாதி வந்ததே தெரியுது. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுது? ட்ரீட்மெண்ட் போறதுக்குள்ளேயே அவங்களுடைய லைஃப் முடிஞ்சு போயிருது. நான் ரீசெண்டா பார்த்த ஒரு பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா லுக்கேமியா, ரத்த புற்றுநோய், பார்த்த 1 வீக்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது நம்முடைய தினேஷ் பாபு சார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ல இருந்து காமா வரைக்கும் சஜஸ்ட் பண்ணோம். ஆனா என்னாச்சு? 1 வீக்ல போயிட்டாங்க. என்ன ரீசன்னா 80% அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கேன்சர் நோய் இருந்தது தெரியாது. அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு கர்ப்பப்பையில புற்றுநோய் ப்ராப்ளம், அது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இது யாருமே நம்ம கண்டுக்காம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றோம்? கர்ப்பப்பை எடுக்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா இந்த செல் பகுப்பாய் ஆகக்கூடிய இந்த டெலோமியர் குறையறதுனால தான் இன்னைக்கு நிறைய வாழ்நாள் குறைஞ்சது. அப்போ இந்த டெலோமியரை சரி பண்றதுக்கு நம்ம உடம்புல இயற்கையாவே கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் என்னன்னா டெலோமரேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹார்மோன். என்னது? டெலோமரேஸ் சொல்லுவோம். இந்த டெலோமரேஸ் வந்து உங்க உடம்புல தொடர்ந்து இருக்கணும், இந்த டெலோமியர் எனக்கு கட் ஆகக்கூடாது, என்னுடைய வாழ்நாள் நீண்ட நாளா இருக்கணும், எனக்கு கேன்சர் வியாதி வரக்கூடாது, எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னா இந்த டெலோமரேஸை நீங்க ஆக்டிவா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல, யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு முதல்ல அது சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு? அவர் ஒருத்தர் உண்மையா கையை தூக்கிட்டு யாருமே கையை தூக்கல. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் வர கூட அர்ஜென்ட்டா டைம் ஆயிடுச்சு, லேட்டா வந்துட்டோம் கூட ஸ்ட்ரெஸ்ல ஓடி வந்து நம்ம வண்டி ஓட்டிருக்கோம். உண்மையா பொய்யா? அப்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப இந்த டெலோமரேஸ் முதல்ல உங்க உடம்புல மெயின்டைன் ஆகணும்னா முதல்ல என்ன ஆகணும்? ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க குறைக்கணும். என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க குறைக்கணும். யாரு நல்லா தூங்குங்க நேற்று நைட்டு ஃபுல்லா? மற்ற யாருமே தூங்கலையா? ட்ரெயின்ல பாவம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, திண்டுக்கல்ல தான் சாரெல்லாம் வந்திருக்காங்க. நைட்டு தூக்கம் இருக்குமா? பாவம் ட்ரெயின்ல உங்களுக்கு பிரயாணம் தெரியும். ஸோ நல்ல தூக்கம் கண்டிப்பா வேணும். அதனால தயவு செஞ்சு நைட்டு 10-10:30 மணிக்கு படுத்தீங்கன்னா காலைல 4லேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்போ நல்ல தூக்கம் வேணும். ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நாம பழகிக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்றோம்? மெடிடேஷன் பண்ணணும்ன்றோம். என்ன சொல்றோம்? மெடிடேஷன் பண்றோம். இந்த 3 இல்லாம 4வது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இந்த டெலோமரேஸ் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. என்னது?
இந்த டெலோமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கிருக்காங்க 2009ல. எலிசபெத் பிளாக்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுக்காக 2009ல மெடிசினுக்கு இந்த டெலோமரேஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே டெலோமியர் எஃபெக்ட் சொல்லக்கூடிய ஒரு புக்ல இருக்கு. டெலோமியர் எஃபெக்ட் சொல்லக்கூடிய புக்ல இருக்கு. நோபல் பிரைஸ் வாங்கின அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த டெலோமரேஸ் உங்க உடம்புல தொடர்ந்து இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? புரோட்டீன் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? புரோட்டீன் எடுத்துக்கணும். ரெண்டாவது நீங்க என்ன எடுத்துக்கணும்? மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கணும். மூணாவது நீங்க என்ன எடுத்துக்கணும்? ஃபைபர் எடுத்துக்கணும். நாலாவது நீங்க என்ன எடுத்துக்கணும்? ஒமேகா எடுத்துக்கணும். இது எல்லாமே அந்த புக்ல இருக்கு. நான் எதுவுமே சும்மா நம்ம ப்ராடக்ட்டுக்காக நான் சொல்லல. இந்த டெலோமேர் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய நோபல் பிரைஸ் வாங்கின அந்த ஆதர் அந்த புக்ல எழுதிருக்கிற எல்லா விஷயத்தையும் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப என்ன வேணும்? புரோட்டீன் வேணும், விட்டமின் வேணும், மினரல் வேணும், ஃபைபர் வேணும், ஒமேகா வேணும். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிங்க, காமா ஒரைசினால் வேணும். நெட்ல போய் போட்டு பாருங்க, காமா ஒரைசினால் எஃபெக்ட் ஆன் டெலோமரேஸ் அப்படின்னு போட்டு பாருங்க, ஃபுல்லா டீடைலா சொல்லும். சோ இத்தனை பொருளை நமக்கு கொடுத்தது யாரு? டிசிஜி ஐயா. டிசிஜி ஐயா நமக்கு இத்தனை காட் கிரேஸ். இன்னைக்கு வெளியே இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த டெலோமரேஸ் பத்தி என்ன தெரியுமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வெளியே கிடைக்குது எனக்கு தெரியாது. ஆனா காட் கிரேஸா நம்முடைய டிசிஜி ஐயா நமக்கு ஆசியம்ல இத்தனை பொருட்களை நமக்கு வரப்பிரசாதமா கொடுத்திருக்காரு. அதனால நியூட்ரி சார்ஜ் பொருட்களை தயவு செஞ்சு ஒவ்வொரு பொருட்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை விட முதல்ல பிவிஎம்எஃப் எடுத்துக்கங்க. பிவிஎம்எஃப்னா என்ன? புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் அண்ட் ஒமேகா 3. இந்த 4-5 நீங்க தொடர்ந்து தயவு செஞ்சு இவ்வளவு நாள் நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம், நாம நிறைய பேர் எடுக்கிறாங்க எடுக்காம போறாங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கணும், உங்களுக்கு கேன்சர் வியாதி வரக்கூடாது, மற்ற வியாதிகள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கை எடுக்க வைக்க வேண்டியது நியூட்ரிசார்ஜ் பிவிஎம்எஃப்ஓ. பண்ணலாமா? எடுக்கலாமா? இனிமே உங்க டீம்ல புதியதாக எந்த ஒரு நபர் வந்தாலும் முதல்ல அவருக்கு நீங்க சஜஸ்ட் பண்றது என்ன சார்? நியூட்ரிசார்ஜ் அண்ட் காமா ஒரிஜினல். தயவு செஞ்சு இந்த ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் நீண்ட வாழ்நாளோட வாழணும். இது நம்முடைய நோக்கம் இல்ல, டிசிஜி ஐயா நோக்கம். டிசிஜி ஐயாவுடைய நோக்கம். அவர் என்ன பண்றாரு? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஆர்சிஎம்ல வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நீண்ட ஆரோக்கியத்தோட வாழணும்னு சொன்ன அந்த தத்துவம் தான் இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் காமா ஒரிஜினல். ரைஸ் பிராண்ட் ஆயில் எவ்வளவு அற்புதமான பொருள் பாருங்க. அதெல்லாம் ஒரிஜினல் இருக்கு, காமா ஒரிஜினல் நமக்கு கொடுத்திருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. சோ இதை எல்லாத்தையும் நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நீண்ட வாழ்நாள் வாழலாம். பண்ணலாமா? எஸ். இனிமே நம்ம டீம்ல நாமளும் எடுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நீங்க எடுக்காம மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்களும் ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க டீம் ஆக்டிவா இருக்கும், அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இனிமே நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பிபிஎம்எஃப்ஓ. மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. நீங்க இன்னைக்கு இனிமே வாங்கலைன்னா கூட தயவு செஞ்சு இன்னையில இருந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கேன்சர் வியாதி போன்ற பல வியாதிகள் வராம நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். பண்ணலாமா?